இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். வணக்கம். கிரைம் அலர்ட்டுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். கிரைம் உலகத்தோட பழமையான ப்ரொஃபஷனில் ஒன்று. சட்டங்கள்லாம் வரத்துக்கு முன்னாடி உலகத்தில் கிரைம் எப்போவோ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் சொல்கிறது புரியுது. கிரைம் இல்லைன்னா சட்டத்தோட தேவையே நமக்கு இருந்திருக்காது. கிரைம் எப்போவும் நம்மளை சுற்றி தான் இருக்கும். நாம் எப்போவும் கவனமாக அலர்ட்டாக இருக்கணும். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போகிற கேஸ் ஒருவேளை மக்கள் அலர்ட்டாக இல்லைனா இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு. கிரைமோட முதல் எவிடன்ஸே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் வந்த அன்னைக்கு தான் கிடைச்சிது. ஹலோ ஹலோ, சிவம் நகர் போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ சார், நான் சான் சொசைட்டிலேருந்து பேசுறேன் சார். சிவானி மேடம் கதவே திறக்க மாட்டாங்க சார். எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம் சார், ஒருவேளை அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சார். கொஞ்சம் ஸ்பீடா வாங்க ப்ளீஸ். நீங்க உங்க பேர் டீடைல் சொல்லுங்க. சரி சார், நோட் பண்ணிக்கோங்க. ஃபோன் பண்ணது யாரு சார்? நான் தான். பிளாட் எங்க? உள்ள. வழியில நிக்காதீங்க, எல்லாம் வழி விடுங்க, தள்ளுங்க. வாங்க சார், வழி விடுங்க. உள்ளதான் சார், திறக்க மாட்டேங்கிறாங்க சார். ரொம்ப நேரமா தட்டிக்கிட்டே இருக்கு சார். உள்ள இருந்து யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க சார். உடைங்க, கதவை உடைங்க. பாடியை கீழே இருக்குங்க. ஃபாரன்சிக்க வர சொல்லுங்க. இவங்களை உங்களுக்கு எப்பத்துல இருந்து தெரியும்? இவங்களை 17 நாளா தான் தெரியும். அதாவது இவங்க இங்க வந்ததுல இருந்து தெரியும். எத்தனை நாள் ஆச்சுன்னு எண்ணிக்கிட்டு இருந்தியா என்ன? இவர் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்குவாரு, அவ்வளோதான். வேற எதுவும் இல்லை. நீங்க தானே இந்த சொசைட்டியோட செக்ரட்டரி? ஆமாம் சார். எனக்கு இவங்களோட ரெண்ட் அக்ரிமெண்ட் எல்லா டீடைல்ஸ் வேணும். அதெல்லாம் என்கிட்ட இல்லை. இல்லைன்னா என்ன அர்த்தம்? உங்க சொசைட்டில இருக்காங்க, உங்கள்கிட்ட ரெண்டல் அக்ரிமெண்ட்டோ எந்த டீடைல்ஸுமே இல்லையா? சார், அதனால தான் இந்த சொசைட்டில இந்த மாதிரிலாம் நடக்குது சார். சார், அது வந்து இந்த டாக்குமெண்ட் எல்லாமே கண்ணா சார்கிட்ட தான் இருக்கு. கண்ணா யாரு? கண்ணா சார் இந்த ஏரியா புரோக்கர். இந்த ஏரியாவில் இருக்க எல்லா ஃப்ளாட்டையுமே அவர் ஒருத்தர் தான் எல்லாருக்குமே விற்றுருக்காரு. இந்த சொசைட்டியில் 7-8 டெனன்ஸ் அவர் மூலியமாக தான் உள்ளே வந்திருக்காங்க. உண்மையதான் சார் சொல்கிறேன். சார், இவங்களை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம், இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் புருஷன் துபாயில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. மற்றபடி வேற ஏதாவது தெரியணும்னா கண்ணா சார்கிட்ட தான் சார் கேட்கணும். சார், செக்கிங்கு டாக்குமெண்ட் இல்லாம நான் யாருக்கும் ஃபிளாட் கொடுக்கறது இல்ல. அப்படின்னா இந்த முறை என்ன ஆயிடுச்சு? சார், இந்த பொண்ணோட விஷயமே மொத்தமா வேற. அவ ரொம்ப நல்ல பொண்ணு, அப்புறம் பிரச்சனையில இருந்தா. அங்கிள், நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நான் ஷிஃப்ட் ஆகலன்னா அப்புறம் நான் நடு ரோட்ல தான் இருக்கணும். உன் பிரச்சனை எனக்கு புரியுதுமா, ஆனா டாக்குமெண்ட் இல்லாம ப்ரூஃப் இல்லாம எந்த உதவியும் என்னால பண்ண முடியாது. அங்கிள், என்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா எல்லாம் என் ஹஸ்பண்ட் கிட்ட இருக்கு. அவரு துபாயில வேலை செய்யறாரு. இன்னும் 2 வாரத்துல அவர் திரும்பி வந்துருவாரு. அப்புறமா எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டுக்கிறேன். இல்லம்மா, சாரி, என்னால உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. அங்கிள், உங்களோட பொண்ணும் இதே மாதிரி வேற ஏதோ ஒரு ஊர்ல தங்குறதுக்கு இடம் இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தா அவளுக்கு யாராவது உதவி பண்ணணும்னு நீங்க சாமி கிட்ட வேண்டிக்க மாட்டீங்களா? சரிம்மா, ஏதாவது ஃபிளாட் இருக்கான்னு பாக்குறேன். தேங்க்யூ அங்கிள். இங்க பாருங்க சார், நான் பார்வையிலேயே யாரு எப்படின்னு கண்டுபிடிச்சிருவேன். அந்த ஃபிளாட் என் ஃப்ரெண்டோடது தான். வாடகைக்கு விடணும்னு சொல்லிட்டு இருந்தான். இந்த பொண்ணு 1 மாசத்துக்கு வாடகைக்கு வேணும்னு ரொம்ப ரெக்வஸ்டா கேட்டா. அந்த பொண்ணு அக்ரிமெண்ட் இல்லைனாலும் டாக்குமெண்ட் இல்லைனாலும் வாடகை கொடுப்பான்னு நான் கேரண்டி கொடுத்தேன். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க சொல்றது உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அந்த பொண்ணோட புருஷனோட நம்பரை கேட்டீங்களா, இல்ல அதையும் அவளோட கண்ணீரை பார்த்து மறந்துட்டீங்களா? நீங்க கிண்டல் பண்ணுனா பண்ணிக்கோங்க. என்ன ஆனாலும் சரி, மற்றவங்களை நம்புறத நான் நிறுத்தவே மாட்டேன். கொஞ்சம் இருங்க. அந்த பொண்ணு கொடுத்த அட்ரஸும் நம்பர் இதுல இருக்கு. கொடுங்க. இந்தாங்க.
அட்ரஸ் செக் பண்ணு. நீங்கள் அளிக்கும் எண்ணானது தற்சமயம் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. நீங்க சொன்ன அந்த நல்ல பொண்ணு உங்களுக்கு தப்பான நம்பரை கொடுத்துருக்கா, பாத்துக்கங்க. போலீஸ் அனுமதி கொடுக்கற வரைக்கும் இந்த ஊரை தாண்டக்கூடாது. சார், சிவானி மேடம் வீட்டுக்கு யாரும் வந்து போனதா நான் பார்த்ததில்ல. ஆனால் அவங்க வெளியில் வரும்போது என்ன என்ன சார், இங்கே தினமும் டைம் பாஸ் பண்ணுறதுக்காக சில பசங்க வருவாங்க. அவளை பார்த்தீங்களா? அண்ணினா இப்படி தான் இருக்கு. என்னமா இருக்கா? ஒரு முறை கிடைச்சா மட்டும் போதும், அப்புறம் அவ புருஷனையே மறந்துடுவா. எனக்கு நம்ம இவளை பார்த்தா கல்யாணம் ஆயிருக்குன்னு தோணல. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பாரு. நீ என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க? உனக்கு வேலை இல்லை, வேலையை பாரு. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் தான் அந்த பொண்ணை இப்படி பண்ணுவீங்க? சார் வேணாம் சார். எந்திரா. சார், வேணாம் சார். நாங்கள் எதுவும் நீ ஒண்ணும் பண்ணலையா? சார், வேணாம் சார். சார், உங்க எல்லாருக்கும் சிவானின்னா ரொம்ப பிடிக்கும்ல? ரொம்ப பிடிக்கும்ல? எவ்வளவு பிடிக்கும்டா சொல்லு. உனக்கு சிவானியோட பாடி ரொம்ப பிடிச்சதுல? ரொம்ப பிடிச்சதுனால அவளோட வீட்டுக்கு போய் என்ன பண்ண? என்னடா பண்ண? அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணீங்க, அவ ஒத்துக்கலன்னு அவளை கொன்னுட்டீங்க. அதானே பண்ணீங்க? நான் இல்லை சார், தீரஜ் தான். நீயாடா? சார், நான் ஒரே ஒரு முறை தான் போனேன். சார், ஒரு நிமிஷம். அதுவும் நான் கதவு வரைக்கும் தான் போனேன். கதவு வரைக்கும் தான் போனியா? எப்ப போன? சொல்றேன். எப்ப? இவங்க ரெண்டு பேரும் எனக்கு சேலஞ்ச் கொடுத்தாங்க, என்னால அவளை ப்ரப்போஸ் பண்ண முடியாதுன்னு. அதனால ப்ரப்போஸ் பண்ண போயிட்டியா? ஒழுங்கா நடந்ததை சொல்லு. உண்மையை மறைக்காம சொல்லு. உன்னை விட மாட்டேன். சொல்லுடா, சொல்லு. Yes. Excuse me. என்ன வேணும்? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்லணும்? யூ ஆர் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. What? யூ ஆர் லுக்கிங் வெரி ஹாட். ஐ வாண்ட் டு பி ஃப்ரெண்ட் வித் யூ. What nonsense? உனக்கு வெக்கமா இல்ல? இந்த பில்டிங்ல செக்யூரிட்டி யாராச்சும் இருக்காங்களா இல்லையா? நீ என்ன பார்த்துட்டு இருக்க? போங்க இருந்து. You idiots. அந்த பொண்ணை அப்ரோச் பண்ண, அவ வேண்டான்னு சொன்னதும் அவளை கொன்னுட்ட. அப்படிதானே? சொல்றா. சார், இல்ல சார். உங்கள பொண்ணோட வீட்டுக்கே போய் அவளுக்கு ப்ரொபோசல் பண்றீங்க? பண்ணுவீங்களா? சொல்லுடா. ஆனா உங்கள ஆனா என்னடா ஆனா? நாங்க அவளோட வீடியோ பார்த்தோம் சார். என்ன வீடியோ? அது சமீரோட போன்ல இருக்கு சார். என்ன வீடியோடா அது? குடு. இந்த வீடியோல இருக்கிற ஆள் யாரு? இந்த
இந்த வீடியோல இருக்க ஆள் யாரு? எனக்கு தெரியாது சார். இந்த வீடியோவை நான் நெட்ல இருந்து தான் சார் எடுத்தேன். எங்க 3 பேரையும் கூட்டு போ. இவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்க. ஏய், வாங்கடா, வாங்க. இதை எங்க இருந்து டவுன்லோட் பண்ணாங்கன்னு கண்டுபிடிங்க. சார் இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான கேஸ் சார். சிவானி இறந்து இன்னையோட 9 நாள் ஆகுது. ஆனா அவங்களோட பாடியை கிளைம் பண்றதுக்கு இப்போ வரைக்கும் யாருமே வரல. அந்த பசங்கள்ட்ட இந்த வீடியோ பான் சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணது. அதுல ஆயிரக்கணக்கான வீடியோ இருக்கு. அதுல ஒன்று தான் சிவானியோட வீடியோ. சார் இதெல்லாம் சிவானிக்கு தெரிஞ்சே இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்தாங்களா, இல்லைனா அவளோட ஹஸ்பண்ட் எடுத்தானா, இல்லை அவளை வீடியோ எடுக்கிறது அவளுக்கு தெரியுமாங்கிறதே தெரியல. இங்கே என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு? நம்மளாம் நம்மளோட ப்ரைவேட் ஃபோட்டோஸ் வீடியோஸை நம்ம ஃபோனில் வச்சுருக்கோம். ஆனால் அதை நம்ம செக்யூர் பண்ணுறதில்ல. அப்படி இருக்கும்போது இது யாராச்சும் தப்பான ஆளுங்க கையில் கிடச்சா இது மிஸ்யூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. சிவா சார், சார் அக்கம் பக்கத்துல யாரும் ஆல் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்கலையா? இல்லை சார். இது வித்தியாசமான கேஸ். சொசைட்டில ஒரு பொண்ணோட மர்டர் நடக்குது, ஆனா அதை பத்தின விஷயம் வெளியவே தெரியல. அந்த பொண்ணோட பிரைவேட் வீடியோ இன்டர்நெட்ல அப்லோட் ஆயிருந்துச்சு, ஆனா அவளை பத்தி யாருக்கும் எந்த விஷயமே தெரியல. போலீஸ் அக்கம் பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் இல்லாம மற்ற ஊர்களுக்கும் அந்த பொண்ணோட போட்டோவையும் அந்த வீடியோல இருக்க ஆளோட போட்டோவையும் எல்லாருக்கும் அனுப்புனாங்க. அந்த கேஸை அவங்க சால்வ் பண்றதுக்கு எப்படியாச்சும் ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 2 பெண்களோட அவங்க ஹஸ்பண்ட் காணாம போயிட்டாங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு க்ளூவே கிடைச்சது. அதை இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் அவங்க வீட்டுக்கு போனாங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 நாள்ல எங்க வீட்டுக்கார் துபாய் போயிட்டாரு. அங்க இருக்கிற அவரோட எல்லா பிஸ்னஸையும் வித்துட்டு காசு எடுத்து திரும்ப வந்துருவேன்னு சொன்னாரு. துபாய்க்கு ஏன் போனாரு? ஏன்னா அவர் துபாயில தான் இருந்தாரு. ஆனா அவர் சொன்ன மாதிரி 2 வாரமா வரவே இல்லை. அதனால தான் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அப்போ நீங்கள் ஏன் அவருக்கு ஃபோன் பண்ணல? ஏர்போர்ட் வரைக்கும் நான் அவர்கிட்ட பேசிட்டு தான் இருந்தேன். துபாய் போனதுக்கு அப்புறம் அவரோட புது நம்பர்ல இருந்து கால் பண்றேன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து எந்த காலும் வரல. எந்த டேட்டுக்கு அவர் இங்கேருந்து போனாரு? டிசம்பர் 14. சார், சைதாவோட வீட்டுக்காரர் அல்தாஃப் காணாம போனதுல இருந்து என் பொண்ணு வீட்டில் யாரு கூடயும் சரியா பேசவும் மாட்டேங்கிறா, யாரையும் பார்க்கவும் மாட்டேங்கிறா. இங்க பாருங்க சைதா, உங்க நிலைமை எங்களுக்கு புரியுது. ஆனா உங்களோட புருஷனை நாங்க தேடணும்னா உங்களோட உதவி எங்களுக்கு கண்டிப்பா தேவை. அவரை பத்தி இன்னும் ஏதாவது எங்களுக்கு சொல்ல முடியுமா? எங்களுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிடுச்சு. அவர் இங்கேயே இருக்கிறதா முடிவெடுத்துட்டாரு. இந்த உலகத்துல அவருக்குன்னு யாருமே இல்ல. என்னோட அப்பா அம்மாவை அவரோட அப்பா அம்மாவை ஏத்துக்கிட்டாரு. ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா அவரு போனதுக்கு அப்புறம் திரும்பி வரவே இல்ல. அவர் இப்ப எங்க இருக்காரு, அவருக்கு என்ன ஆச்சுன்னு அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். சைதா, நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் திரும்ப இங்க வரப்போறதா நீங்க சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு? துபாயில. துபாய்? சார் சார், டிசம்பர் 14ஆம் தேதி ராதிகாவோட புருஷன் சுமன் துபாய்க்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்காரு. ஆனா அவர் செக் இன் பண்ணல. அப்புறம் அவரை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? இல்ல சார், எந்த ஹாஸ்பிட்டல்லையும் எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் அவரை பத்தி எந்த டீட்டெயில்ஸும் இல்லை. அப்புறம் இதை பாருங்க சார், பிப்ரவரி 19 சைதாவோட புருஷன் அல்தாஃப் டிக்கெட் புக் பண்ணியிருக்காரு. ஆனா அவரும் செக் இன் பண்ணல. ஸ்ட்ரேஞ்ச். அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? இதெல்லாம் ஒரு கேங்கோட வேலையா? இது சொல்றது ரொம்ப கஷ்டம் சார். இதுதான் அவங்க 3 பேரோட போட்டோஸ் சார். இவங்க மேல எந்த போலீஸ் ரெக்கார்டும் இல்ல, காணாம போயிட்டாருன்னு எங்கேயுமே எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்ல. இதை பாருங்க. இவங்களோட டிக்கெட் புக்கிங்க ஏதாவது ஏஜென்சி பண்ணிச்சா என்ன? நோ சார், கேஷ் கொடுத்து ஆப்த கவுண்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கேருந்து எந்த க்ளூவும் கிடைக்கல. சிவானி கிட்ட காசு இல்லைன்னா அவன் புருஷன் காசு வாங்கிட்டு வர போயிருக்கான். ஆமாம் சார். சைதாவோட புருஷன் 7 லட்சம் வாங்கிட்டு போயிருக்கான். ராதிகாவோட புருஷன் 9 லட்சம் வாங்கிட்டு போயிருக்கான். ரைட் சார். இட்ஸ் டெஃபினெட்லி கான்கேம். கண்டிப்பாக ஏதாவது க்ளூ கிடைக்கும். சிவா சார், ஒன்று பண்ணு, இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு திரும்பவும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணு. கிரிமினல் எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் சரி,
கண்டிப்பா ஏதாவது ஒரு க்ளூவை விட்டுட்டு தான் போயிருப்பான். அந்த க்ளூவை தேடுறது தான் நம்மளோட வேலை. எஸ் சார். कगान से आया मैं वो जान உன்னை சும்மா விட மாட்டேன்டா. நில்றா. டேய், நடுவுல நீ வேறயா? எவ்வளவு காசு கொடுத்து குடிச்சிட்டு வந்திருக்க? நிம்மதியா போதில கூட இருக்க விட மாட்டேங்கிறீங்க. பாரா, எனக்கு லாட்டரி அடிச்சிருச்சு. மொபைலு அட, என்னடா சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க? குடி, நான் தானே வாங்கி கொடுக்குறேன். குடி. சரி, ஒன்னு சொல்லு. உனக்கு காசு எங்க இருந்து வந்துச்சு? நீ ஒரு பழமொழி கேள்விப்பட்டது இல்லையா? கடவுளுக்கு கொடுக்கும் போது கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பா. எனக்கு இடிச்சு கொடுத்துருக்கான். இடிச்சா? என்ன ஒருத்தன் இடிச்சிட்டு போனா, அங்கதான் இதெல்லாம் கிடைச்சது. நல்லா பாரு. பாத்தியா? என் கையில பாரு எவ்வளவு பணம். பாரு. அதோட இந்த மொபைலும் கூட பாரு. இப்ப சொல்லு. நான் சொல்றத கேளு. இத போலீஸ்ட்ட கொண்டு போய் கொடுத்துரு. நீ என்னடா சொல்ற? இந்த போலீஸ் கிட்ட எல்லாம் நான் போக மாட்டேன். போவே மாட்டேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? இப்ப எல்லாம் போலீஸ்க்கு மொபைல் அட்ரஸ்லாம் தெரிஞ்சிரும். என்னடா சொல்ற? இது யார்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சிரும். அப்புறம் ஒண்ணு சும்மாவே விட மாட்டாங்க. யாதவ் தெரியும்ல? ஆமா, அந்த பக்கத்து தெருக்கார. போலீஸ் அவனை அடிச்சு அவனோட கைய உடைச்சிட்டாங்க. அப்புறம் ராஜு அவனோட காலை உடைச்சு நொண்டி ஆக்கிட்டாங்க. போலீஸ் இங்க வர்றதுக்கு முன்னாடி நீயே கொண்டு போய் போலீஸ்ட்ட கொடுத்துரு. டேய், என்னடா பயமுறுத்துற? போலீஸ் போலீஸ், இதோ நான் உங்களை பார்க்க வரேன். கூட்டிட்டு வாங்க அவனை. உனக்கு போனு பர்ஸ் எங்க கிடைச்சது? சார், அம்மா சத்தியமா சார். சார் சார் சார், நான் இங்கே தான் எங்கேயோ அடிச்சேன் சார். இந்த போன்ல ஒரு பொண்ணோட போட்டோ இருக்குல்ல, அவளை கொன்னுட்டாங்க தெரியுமா? எங்க கிடைச்சதுன்னு உண்மையை சொல்லு. உண்மையதான் சார் சொல்றேன். இங்கே தான் நான் அடிச்சேன். எனக்கு இங்கே தான் கிடைச்சது. 4 பக்கமும் போய் தேடுங்க. கண்டிப்பா ஏதாச்சும் ஆதாரம் கிடைக்கும். போங்க. சார் சார் சார், நான் அப்போ போட்டுமா? சார், நான் போட்டுமான்னு கேட்டேன். ஏ, உட்காரா. நல்லா தேடுங்க. சார் சார், இங்க வாங்க சார். சார், அந்த பாடியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அவன்கிட்ட எடுத்த செல்ல சிவானியோட ஃபோட்டோ இருந்திருக்கு. ஐ திங்க் அவன் தான் சிவானி ஹஸ்பண்டாக இருக்கணும். இது நம்மளோட சந்தேகம் மட்டும்தான். கண்டிப்பா யாராச்சும் சிவானியோட புருஷனை பார்த்துருப்பாங்க. கண்டிப்பா யாராச்சும் பார்த்துருக்கணும். வணக்கம் சார். நீ என்ன புது வாட்ச்மேனா? இல்லை சார், நான் தான் இங்கே இருக்கிற பழைய வாட்ச்மேன். முன்னாடி இருந்தது என் தம்பி. கொஞ்ச நாளே அவனை விட்டுட்டு போயிருந்தேன் சார். சிவானி மேடம் பத்தி உனக்கு என்ன தெரியும்? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் எனக்கு தெரியும். அவங்களோட புருஷனை நீ எப்பயாச்சும் பார்த்துருக்கியா? ஒரு முறை பார்த்துருக்கேன் சார். நான் ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருந்த அன்னைக்கு ராத்திரி அவங்க புருஷனை நான் பார்த்தேன் சார். அண்ணா, நான் பால் வாங்க மறந்துட்டேன். கொஞ்சம் வாங்கி தரீங்களா? நான் ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன் மேம். ஆனா கொஞ்ச நேரம் தானே ஆகும். போய் வாங்கிட்டு வந்துருங்களேன். பாலை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு ஆட்டோவில் கிளம்பிட்டேன் சார். திரும்பி வந்தப்போ தான் சிவானி மேடம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த கேஸ்ல போலீஸ்க்கு கன்ஃபியூஷன் அதிகமா இருந்தது. ஒரு பக்கம் சிவானி சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா இல்ல மர்டர் பண்ணப்பட்டாங்களான்னு போலீஸ்க்கு ஒன்றும் புரியல. இன்னொரு பக்கம் அவங்க ஹஸ்பண்டோட டெட் பாடி கிடைச்சது. எல்லாத்த விட ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா கேஸுமே சிமிலரா இருந்துச்சு.
3 பேரோட ஹஸ்பண்டும் துபாயில இருந்தாங்க. 3 பேரும் துபாய் போக கிளம்புனாங்க. ஆனா அவங்க 3 பேருமே துபாய் போய் சேரல. இதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா, சைதா ராதிகா அவங்க புருஷ போட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்புனாங்க. எல்லாமே ஏதோ ஒரு கேங்கோட வேலையா இருக்குமோன்னு போலீஸ் சந்தேகப்பட்டாங்க. இன்னொரு விக்கெட்டும் போச்சு. என்னை மன்னிச்சிருங்க தம்பி. என்ன இருந்தாலும் விசாரிச்சு தானே ஆகணும். மேட்ரிமோனியல் வெப்சைட்டில் ப்ரொஃபைல் மூலியமா தானே நம்ம சந்திச்சிருக்கோம். ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நமக்கு தெரியாதுல்ல. நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டு தான் அங்கிள். இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஒருவேளை உங்க இடத்துல நான் இருந்திருந்தாலும் இப்படி தான் கேள்வி கேட்டிருப்பேன். நீங்கள் எக்ஸ்டர்னல் அஃபரில் வேலை பார்க்குறதா சொன்னீங்க. உங்களோட போஸ்டிங் எங்கே? இப்போதைக்கு என்னோட போஸ்டிங் துபாயில். ஆனால் சீக்கிரத்திலேயே இந்தியாவுக்கு திரும்ப வரணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஆண்டி, அங்கே தனியாக இருக்கவே பிடிக்கல. இங்கேருந்து டெல்லி ஆஃபீஸ்க்கு போய் ரிப்போர்ட் பண்ணதும் துபாய் போயிடுவேன். அப்புறம் உங்கள் அப்பா அம்மா? அவங்க இப்போ இந்த உலகத்தில் இல்லை. ஓ, ஐ எம் சாரி. ஆனால் எனக்கு சித்தப்பா இருக்காரு. அவர் அமெரிக்காவில் இருக்காரு. ஆனால் இந்த கல்யாணத்துக்கு வர முடியாது. ஆக்சுவலி அவர் கொஞ்ச நாள் முன்னாடி தான் இந்தியா வந்தார். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒய்ஃபை கூட்டிகிட்டு அமெரிக்கா போய் தான் ஆகணும். இல்லைனா சித்தப்பா ரொம்ப கோவப்படுவார். உங்க வீட்ல வேற யாரும் இல்லையாப்பா? ஒரு அத்தை இருக்காங்க. ஆனால் அவங்க என்கிட்ட பேச மாட்டாங்க. என்னை பெரிய அபசகனம்னு நினைப்பாங்க. ஏன்னா நான் பிறக்கும் போதே என்னோட அப்பா அம்மாவை கொன்னுட்டதான் சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லப்பா. எந்த ஒரு குழந்தையும் அவங்களோட அப்பா அம்மாவோட சாவுக்கு காரணமா இருக்காது. சரி, நீங்கள் ஏன் எதுவுமே சாப்பிடல? சாப்பிட்டேன் அங்கிள். நீங்களே பாருங்க எவ்வளோ குண்டா இருக்கேன்னு. ஐயோ தம்பி, அப்படின்னா உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா எங்க ஷீதல் ரொம்ப நல்லாவே சமைப்பா. அதுவும் இல்லாம அன்பா பரிமாறுவா. இங்க பார் தம்பி, எங்களுக்கு இதுல சம்மதம் தான். ஒருவேளை நீ வீட்டுக்கு போய் ஏதாவது யோசிச்சு சொல்லணும்னு நினைச்சா, இல்ல ஷீதல் கூட நீ ஏதாவது தனியா பேசணும்னு நினைச்சா. இல்லை இல்லை ஆண்டி, ஆக்சுவலி இந்த மாதிரி விஷயங்களில் நான் ரொம்ப பழைய ஆள். நீங்கள் இந்த விஷயத்தில் என்னோட அம்மா அப்பாவை முடிவு எடுக்கலாம். சரி தம்பி, ஒரு நிமிஷம், நான் இப்பவே வந்துடுறேன். இந்த கல்யாணத்தை நம்ம ரொம்ப பிரம்மாண்டமாவே நடத்தலாம். இத வாங்கிக்கோங்க. கல்யாணம் நிச்சயமாயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க. இன்னைக்கு பிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். பிட்டு? என் பையன். அவன் மேரிட்ல வேலை பார்க்குறான். லீவு கிடைக்காதனால வரல. ஆனால் கல்யாணத்துக்காச்சும் என்னோட மச்சானுக்கு லீவு கிடைக்கும்ல. சரி அங்கிள், எனக்கு ஷீதலோட பாஸ்போர்ட் அண்ட் ஐடிஸ்லாம் கிடைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி அமெரிக்கா விசாக்காக அப்ளை பண்ணணும். உங்களுக்கே தெரியும்ல, அமெரிக்கா விசால அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடாது. நான் போய் கொண்டு வரேன் தம்பி. ஐயோ மேடம், நில்லுங்க. அமெரிக்காவுக்கு இன்னைக்கே நம்ம போக போறது இல்ல. சார், 3 கேஸ்லயும் நிறைய சிமிலாரிட்டி இருக்கு சார். சிவா சாப், எஸ் சார். கேஸ்ல மட்டும் கிடையாது, போட்டோஸ்லயும் இருக்கு. இந்த 3 போட்டோஸ்லயும் ஒரு விஷயம் காமனா இருக்கு. இங்க பாரு, இந்த 3 போட்டோஸ்ல இருக்கிற ஆளோட நெத்தியில இந்த மார்க் இருக்கு.
இதுல தாடியோட இருக்கான், இதுல ஸ்டெபிளா இருக்கான், இன்னொன்னு க்ளீன் ஷேப்ல இருக்கான். இந்த 3 போட்டோலயும் மார்க் இருக்கு. ஓ மை காட், இந்த 3 ஒரே ஆளு தான். எஸ். ஆனா இவன் இறந்துட்டான். சிவானி புருஷனோட டெட் பாடி நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு. அப்படின்னா நாம எந்த கேஸை சால்வ் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கோமோ அந்த கிரிமினலுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. யூ மே பி ரைட். வெல், அப்பனா அந்த கேஸ் முடிஞ்சிடுச்சு. போலீஸ் ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கிரிமினல் இறந்துட்டான். ஆனா கிரிமினல் அவனோட அடுத்த டார்கெட்டை தேடிட்டு இருந்தான். நாங்க எல்லாரையும் அலர்ட்டா இருங்கன்னு சொல்றது மக்களுக்கு மட்டும் கிடையாது, போலீஸ்க்கும் சேர்த்துதான். கொலைகாரன் போலீஸோட கையில மாட்டுற வரைக்கும் இந்த கேஸ் முடியாது. என்னது? நீ ஏதோ தப்பா நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க. நீ திரும்ப விசாரி. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா என்ன? நம்ம பிட்டு ஆபீஸ் வேலையா டெல்லிக்கு போயிருக்கான். ம். அப்படியே சுனிலை பார்க்கலாம்னு போயிருக்கான். சுனிலோட ஆபீஸுக்கும் போனானா. ஆனா அங்க எக்ஸ்டர்னல் அஃபேர்ல சுனில்ன்ற பேர்ல யாருமே இல்லையா. துபாயிலையும் யாரும் இல்லையா. அட கடவுளே. சுனிலோட போட்டோவை அவனுக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்புனேன். போட்டோவை காமிச்சு எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சிருக்கான். அப்படி ஆளே இல்லையா. இப்ப என்ன பண்றது? நம்ம போலீஸுக்கு இதை உடனே இன்ஃபார்ம் பண்ணணும். உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? போலீஸ் கிட்ட போனா நம்மளோட மானமே போயிடும். எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்தாச்சு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? என் பேச்ச கேளுங்க. ஒரு முறை நம்ம சுனில கூப்பிட்டு பேசுவோம். அவங்கிட்டயே கேட்கலாம். ருக்மிணி, நீ என்ன பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அவன் ஒரு ஃப்ராடுன்னு அவன் வாயாலே அவன் சொல்லுவானா? அவன் ஒரு ஃப்ராடுன்னு எப்படி நீங்க இவ்ளோ நம்பிக்கையா சொல்றீங்க? ஏன் சொல்லக்கூடாது? அவனோட ஃபேமிலி இது வரைக்கும் நம்ம யாருன்னு பார்த்ததே இல்லை. அவன் சொன்னதை அப்படியே நம்பிட்டோம். அப்பா, அட அப்பா, ஏன் அழுவுற? எல்லாம் சரியாயிடுமா? ஒண்ணும் இல்ல. சுனில் அந்த மாதிரி பையன் கிடையாதுன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஒருத்தர் முகத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும்ல. அவன் உண்மையாவே ரொம்ப நல்ல பையன். அப்பா, உங்க ஃப்ரெண்ட் போலீஸ்ல இருக்காருல்ல? ஆமாமா. ப்ளீஸ் அப்பா, எப்படியாச்சும் கண்டுபிடிக்க சொல்லுங்க ப்ளீஸ். Hey, this time I will give you a great video. Like this video, there is no one in your sight. A great, beautiful Indian girl. I'll send you picture of the girl. You tell me the price. But remember, I want bigger price this time. For a beautiful girl. A very sexy girl. Better than last time. Okay, I'm waiting for your call. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார். சீக்கிரமாவே எல்லா இன்ஃபர்மேஷனையும் கண்டுபிடிச்சு கொடுக்குறோம். அதுக்குள்ள இந்த மாதிரி வேற கேஸ் நடந்திருக்கான்னு வேற போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சு பார்க்குறேன். ராஜேந்தர் சார், இதை போட்டோ காப்பி எடுத்து எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்புங்க. சார், என் கூட வாங்க. சார், இதை பாருங்க. சேம் மார்க் இவன் நெத்தில இருக்கு. அந்த டெட் பாடியோட முகம் செதஞ்சு போயிருந்தது. உடனே லோக்கல் போலீஸை காண்டாக்ட் பண்ணுங்க. எஸ் சார். ஸ்கெட்சரை கூப்பிட்டு இவனோட போட்டோ வரைய சொல்லுங்க. மீசையோட மீசை இல்லாம தாடியோட தாடி இல்லாம எல்லா விதத்துலயும் எல்லாத்துலயும் அவன் எப்படி இருக்கான்னு நான் பார்க்கணும். எஸ் சார். சார், போலீஸ்க்கு இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இதனால உங்கள் பொண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுன்னு தெரிஞ்சும் நீங்கள் இதை பண்ணியிருக்கீங்க. சார், இந்த நன்றியை என் பொண்ணுக்கு தான் சொல்லணும். இல்லைன்னா இந்த தைரியம் எங்களுக்கு எப்படி வந்திருக்கும்னே தெரியல. சரி, நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுங்கள். உங்ககிட்ட அந்த பையனோட லோக்கல் அட்ரஸ் இருக்கா? இருக்கு. அவன் ஃப்ரெண்டு கூட இருக்கான். அட, யார் அது? இவ்வளோ நேரம் பெல் அடிச்சுட்டே இருக்கீங்க. ஏய், எவன்டா அது? சார், சார், என்னாச்சு? எங்க அவன்? யார் சார்? உன்னோட நண்பன். எங்க அவன்? எந்த நண்பனை சார் சொல்றீங்க? நான் இங்க தனியா தான் இருக்கேன். இவனாதான். உள்ள செக் பண்ணுங்க. இவன் யாருன்னு தெரியாதா? சார், கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், இவனை நான் இப்பதான் முறையா பாக்குறேன். யார் சார் இவன்? சார், நான் சொல்றத நம்புங்க. இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. சார்,
இங்க யாரும் இல்ல. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு. இவனை உனக்கு தெரியுமா இல்லையா? சொல்லு. கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், இந்த பையனை நான் இப்பதான் முறையா பாக்குறேன். நான் சொல்றதை தயவு செஞ்சு நம்புங்க சார். இந்த பில்டிங்ல யார்கிட்ட வேணா கேளுங்க சார். நான் இங்க தான் 2 வருஷமா இருந்துட்டு இருக்கேன். இந்த பில்டிங்கோட செக்ரட்டரி கிட்ட கூட கேளுங்க, என்னை பத்தி எல்லாருக்கும் தெரியும். சரி, எங்க அனுமதி இல்லாம நீ எங்கேயும் வெளியே போக கூடாது. நீ தினமும் காலையில போலீஸ் ஸ்டேஷன் வந்து சைன் பண்ணணும். புரிஞ்சுதா? வாங்க. அட கடவுளே. மிஸ்டர் ஒப்பாத்தியா, இது உங்களுக்கு கேட்க கஷ்டமா இருக்கும். ஆனா எங்க கிட்டயும் இதை தவிர வேற வழி இல்லை. சார், நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இது வரைக்கும் யாருக்கும் எதுவும் தெரியாது. நீங்க சொல்றத நாங்க பண்ணணும்னா எங்களால யார்கிட்டயும் முகத்தை காட்ட முடியாது. இங்க பாருங்க மிஸ்டர் சோபாதே, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. புரியாம ஒண்ணும் இல்லை. ஆனா எங்களுக்கும் வேற வழி எதுவும் இல்லைன்னு நீங்களும் புரிஞ்சுக்கணும். ப்ளீஸ் டூ அண்டர்ஸ்டாண்ட், ப்ளீஸ். சார், நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்ய தயாரா இருக்கோம். தேங்க்யூ. விஷயம் என்னன்னா, யாருக்கும் கல்யாணம் கேன்சல் ஆயிருச்சுன்னு தெரியவே கூடாது. கல்யாண ஏற்பாடுங்க எல்லாம் நடக்கட்டும். கல்யாணத்துல அவனை கையும் களமா பிடிக்கணும். ஓகே, தேங்க்யூ. 2 பேரும் போலாம். நீ என்ன நினைக்கிற? சார், நாம இந்த சர்தாரை கவனிக்கணும் சார். ஒரு வேலை மாப்பிள்ளை ஃப்ராடா இருந்தா அவையும் உண்மையான அட்ரஸ் கொடுத்துருக்க போறான். கரெக்டா சொன்ன. வண்டியை நிறுத்து. யூட்டன் நடு, யூட்டன் நடு, சீக்கிரம். நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். சீக்கிரம் போ. உள்ள போய் பாருங்க. போங்க. உள்ள போய் பிடிச்ச அவனை இங்க கூட்டுவாங்க. கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணுங்க. இந்த இடத்தை ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணுங்க. டேய் நில்லு. புடிங்க. என்ன எதுக்காக பிடிக்கிறீங்க சொல்லுங்க சார். நான் என்ன பண்ணேன்? வாயை துறக்கிற வரைக்கும் அடி வாங்கிக்கிட்டே தான் இருப்ப. எத்தனை பொண்ணோட வாழ்க்கை அழிச்சிருக்கன்னு சொல்லு. சொல்லு 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 சொல்லு. உன் பேர் என்ன? பேர் என்ன சொல்லு. இன்னும் எவ்வளவு அடி வாங்கினா நீ வாயை துறப்ப? நீ எவ்வளவு சீக்கிரம் சொல்றியா அது உனக்கு தான் நல்லது. புரிஞ்சுதா? பேர் என்ன சொல்லு. சார், என்னோட உண்மையான பேரு ஜீவன் சர்மா. ஜீவன் சர்மா.
எத்தனை பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்த சொல்லு. சொல்றா, எத்தனை பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்த சொல்லு. இப்ப நீ சொல்றியா இல்லையா சொல்லு. 62. என்ன 62 பொண்ணுங்க. 9 வருஷத்துல 62 பொண்ணுங்க. மொத்த கதையை சொல்லு. சார், நான் முதல்ல பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துவேன். இன்டர்நெட்லேயும் பேப்பரில் இருக்க மேட்ரிமோனி காலம்லேயும் பார்ப்பேன். அவங்க எல்லார்கிட்டையும் நான் துபாயில் வேலை பார்க்குறதா சொல்லுவேன் சார். எனக்கு அம்மா அப்பா இல்லை, ஆனால் என் சித்தப்பா அமெரிக்காவில் இருக்காருன்னு சொல்லுவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம அமெரிக்கா போயிடலான்னு நான் எல்லார்கிட்டையும் சொன்னேன். அமெரிக்கா துபாய்னு நான் சொன்னதுமே அவங்க எல்லாரும் என்னை நம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா பொண்ணுங்களையும் நான் வீடியோ எடுப்பேன் சார். போக்கு பொண்ணுங்களோட மானத்தையே வித்துக்கிட்டு இருந்தியாடா? அதுக்கப்புறம் என்ன அடுத்து என்னன்னு சொல்லு. அப்புறம் நான் என் வேலை முடிஞ்சதும் துபாய் போறேன்னு சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவேன் சார். எத்தனை பொண்ணுங்கள கொன்னு இருக்க? இல்ல 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 சார், இல்ல எத்தனை சார்? எத்தனை பொண்ணுங்கள கொன்னு இருக்கான்னு சொல்லு. எத்தனை பேரை? ஒரு பொண்ணு சார். ஒண்ணா? யார யார? உனக்கு பேரு ஞாபகம் வரலன்னா நான் ஞாபகப்படுத்தட்டுமா? சிவானி ஞாபகம் வந்துச்சா சொல்லு. ஆமா 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 சார், அவ பேர் சிவானி தான். அவளை நான் கொல்லக்கூடாதுன்னு தான் சார் நினைச்சேன். எப்பயும் மாதிரி நான் அவளை கழட்டி விட்டுட்டு போயிட்டேன். ஆனா நான் இங்க சுத்திட்டு இருக்கிறத அவ பாத்துட்டா. அப்புறம் வேற வழியே இல்லாம அவ வீட்டுக்கு போனேன். எங்க நீங்க என்ன விட்டுட்டு போயிட்டீங்களோன்னு நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன் தெரியுமா? நீ என்ன பைத்தியமா? நீ என்னோட வைஃப். நான் சாகுற வரைக்கும் எப்படி என்னால உன்னை விட்டுட்டு போக முடியும்? சரி, நான் உனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தல, அதை போட்டு வரியா? சரி, வந்தது வந்துட்டோன்னு நினைச்சு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு வீடியோ எடுத்துடலான்னு நினைச்சேன். வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது கேமரா வச்சிருந்த இடத்த அவ பார்த்துட்டா சார். வாட் இஸ் திஸ்? ஒன்றும் இல்லை, நம்ம ப்ரைவேட்டாக இருக்கிறத அதை நான் ஞாபகார்த்தமாக வச்சுக்கலாம்னு நினச்சேன் சிவானி. ஐ டோன்ட் லைக் திஸ். ஏன் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை? ஏய் சிவானி, சிவானி, சிவானி. இதை நீ பார்த்துருக்க கூடாது. ரொம்ப அழகா இருந்த. எனக்கு வேணும்னா நான் அடைஞ்சே தீருவேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? இதுவரை என் கையில மாட்டின பொண்ணு உன்னதான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு சிவானி. பண்றது, நீ செத்துதான் ஆகணும். ஏன்னா நான் ஏமாத்துறதுக்கு இன்னும் 2 பொண்ணுங்க காத்துட்டு இருக்காங்க. நீ சாகலன்னு வை, அப்புறம் என்னால அந்த 2 பொண்ணுங்களை எப்படி ஏமாத்த முடியும்? ஆனா நான் அவளை அப்ப கொல்லணும்னு நினைக்கவே இல்லை சார். நான் கொல்லாம விட்டுருந்தா என்னை பத்தி எல்லார்கிட்டையும் சொல்லியிருப்பா. அதனால அவளை கொன்னுட்டியா? அதனால அவளை கொன்னுட்டியா? அதனால அவளை கொன்னுட்டியாடா? அவ ரொம்பவே நல்ல பொண்ணு சார். ஆனா சார்,
நான் வேற என்ன பண்ணுவேன் சார்? வேற என்ன பண்ணுவியா? வேற யாரையும் கொண்டது இல்லையா? சொல்றா. வேற யாரையும் கொல்லலையா? ரோட்ல எங்களுக்கு ஒரு பணம் கிடைச்சது. அவனை யார் கொண்டா? சொல்லு. நீ தானே கொன்ன. சொல்றா. சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. ஆமா சார். சார் சிவானியை நான் கொண்டதுக்கு அப்புறம் என்னோட மற்ற கேசஸ்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சு சார். எல்லாருமே என்னை பத்தி உண்மையெல்லாம் சொன்னாங்க. அப்ப நான் மாட்டிப்பேனோன்னு பயந்தேன். சிவானி புருஷனோட பணத்தை எல்லாம் பார்க்குற வரைக்கும் இந்த கேஸ் க்ளோஸ் பண்ண மாட்டாங்கன்னு புரிஞ்சுது. இதை யோசிச்சுட்டே இருக்கும் போதுதான் அப்போ ஒரு ஆள் என் கண்ணுக்கு பட்டா. நான் அவனை கொன்னுட்டேன் சார். அவனை யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு அவனோட முகத்தை செதைச்சு தூக்கி போட்டேன் சார். அதுக்கப்புறம் என்னோட வாலெட்டையும் என்னோட மொபைலையும் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் சார். அப்பதான் எல்லாரும் நான் செத்துட்டேன்னு நினைப்பாங்க. போலீஸ் பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா? முட்டாள் மாதிரி தெரியுதா? நீ எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்திருக்கன்னு தெரியுமா? தெரியுமாடா உனக்கு? சொல்ல தெரியுமா? நான் கொள்ளையடிச்சதெல்லாம் பேராசக்காரங்க கிட்ட மட்டும்தான் சார். அவங்க பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு அவங்க நினைக்கல. அவங்க எல்லாரும் அவங்க பொண்ணுக்கு துபாய் அமெரிக்கா மாப்பிள்ளை தான் வேணும்னு ஆசைப்பட்டாங்க சார். ஒரு தப்பான ஆளா இருந்தாலும் சரியா சொல்லியிருக்கான். நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை தேடும் போது துபாய் அமெரிக்கான்ற ஒரு பேரை கேட்ட உடனே நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறது அந்த பையனை கிடையாது, அந்த நாட்டை தான் நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுவோம். கவனமா இருங்க, அலர்ட்டா இருங்க. மேட்ரிமோனியல் காலம்ஸ்லாம் எப்பவும் தப்பான மாப்பிள்ளைகள்லாம் கிடைக்கிறது இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. நம்ம பார்க்குற மாப்பிள்ளைங்களை பத்தி எல்லா விவரங்களும் தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். கவனமா இருங்க, அலர்ட்டா இருங்க. அப்பதான் கிரைமை தடுக்க முடியும். வணக்கம்.